Hello students, welcome to our YouTube channel. RRB NTPC exams உடைய notification நேத்து RRB ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தின டீடைல்டு வீடியோ நம்ம YouTube சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோக்கான லிங்கை மேலே ஐ கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ RRB NTPC எக்ஸாமோட டீடைல்டு இன்ஃபர்மேஷனை நீங்கள் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான சிலபஸ் என்னெல்லாம் டாபிக் நீங்கள் படிக்கணும், அந்த டாபிக்ஸ்ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் உங்களோட எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, எதுக்கு நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும், எதுல அதிகமா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு, எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது பிகினரா படிக்க ஸ்டார்ட் பண்றவங்கன்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் பத்தி பார்க்க போறோம். பெஸ்ட் புக் எதை ப்ரிஃபர் பண்ணலாம், புக்கை ப்ரிஃபர் பண்ணலாமா, இல்லை நீங்க ஆல்ரெடி ஏதாவது இன்ஸ்டியூஷன்ல படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதையும் இதையும் கம்பைன் பண்ணி ப்ரிஃபர் பண்ணலாமா, இந்த மாதிரியான டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன இருக்குது, இந்த இயர் நம்ம எவ்வளோ மார்க்கை டார்கெட் பண்ணலாம், இந்த 4 முக்கியமான விஷயத்தையுமே நாம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ பிகினராக நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இப்போ தான் பிகினராக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு NTPC எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ RRB NTPCயோட ஸ்டேஜ் 1 எக்ஸாமுடைய பேட்டர்ன்றதை பார்த்தீங்கன்னா இதுதான். ரீசனிங்கில் 30 கொஷின் கேட்பாங்க, மேக்ஸில் 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின், மொத்தம் 100 கொஷின். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னு 100 மார்க் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் நடக்கும். எக்ஸாம்ஸை நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் இந்த எக்ஸாம்ஸை உங்களால் எழுத முடியும். எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் என்னங்கிறத ரயில்வே பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை. மோஸ்ட்லி எக்ஸாமுங்கிறது நெக்ஸ்ட் இயரோடைய செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ இப்போதுலேருந்து நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டெய்லி 3லேருந்து 4 மணி நேரம் கன்சிஸ்டண்டாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா RRB எக்ஸாம் இந்த NTPC எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களால் சிலபஸை நல்லா கவர் பண்ணிக்கிட முடியும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட முடியும். ஸோ எக்ஸாம் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ NTPC எக்ஸாமோடைய சிலபஸுங்கிறது இதுதான். இதில் எந்தெந்த டாப்பிக்ல தான் கொஷின் கேட்பாங்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா NTPCயோடைய 100% சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தந்த டாப்பிக்லேருந்து தான் உங்களோட எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, மேக்ஸில் இந்தந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸில் இந்தந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க. இதுதான் பேசிக்கான சிலபஸுங்கிறது. ஸோ ஒவ்வொரு சிலபஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுக்கு நிறைய வெயிட்டேஜ் இருக்கும், ஒரு சிலதுக்கு கம்மியான வெயிட்டேஜ் இருக்கும். அதை சிலபஸோட வெயிட்டேஜுங்கிற அந்த செக்ஷனை நம்ம பார்க்குறப்போ நம்மளால டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணிக்கிட முடியும். ஸோ சிலபஸோட வெயிட்டேஜுங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசனிங் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களோட ப்ரிப்பரேஷனை ரீசனிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ரீசனிங்கை ஒரு கம்மியான டேஸில் உங்களால் கவர் பண்ணிக்கிட முடியும். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப டைம்லாம் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு 15லேருந்து 20 டேஸ் டெய்லி கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, வெறும் ரீசனிங் மட்டுமே கவர் பண்ணி படிச்சிங்கன்னா 15 to 20 டேஸ் டெய்லி ஒரு 3 to 4 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீசனிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்கள் எல்லாராலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய டாபிக் தான். ஸோ இதில் ரீசனிங்கில் சீரீஸ் கம்ப்ளீஷன்லேருந்து 6 கொஷின் கேட்பாங்க, நிறைய கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க. அடுத்தது அனாலஜி டாப்பிக்லேருந்து 3 கொஷின் கேட்பாங்க, வென் டயக்ராம்லேருந்து 3 கொஷின் கேட்பாங்க, சிலாகிசத்துலேருந்து 2 கொஷின் கேட்பாங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ரேங்கிங் இதுலேருந்து நிறைய கொஷின் கேட்பாங்க. 3லேருந்து 4 கொஷின் பார்த்தீங்கன்னா ரயில்வேல கேட்பாங்க. கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஆட் ஒன் அவுட் இதில் 3 கொஷின் கேட்பாங்க, பிளட் ரிலேஷனில் 2 கொஷின் கேட்பாங்க. மோஸ்ட்லி இந்த கொஷினுங்கிறது பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷனில் SSC மாதிரி இல்லாமல் ஃபோட்டோகிராஃபை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க ரயில்வேல. கோடிங் அண்ட் டீகோடிங் டாப்பிக்லேருந்து 2 கொஷின் கேட்பாங்க, கிளாக் அண்ட் காலண்டர்லேருந்து 0 கொஷின் கேட்பாங்க, சில சமயம் 1 கொஷின்ன்றதை கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட் இதுலேருந்து 1லேருந்து 2 கொஷின் கேட்பாங்க, மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து 1லேருந்து 3 கொஷின் கேட்பாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய இந்த டாபிக்ஸில் ஏதாவது ஒன்றில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை கம்மி பண்ணிவிட்டு மிஸ்ஸிங் நம்பரில் நிறைய கொஷின்ன்றதை கேட்பாங்க. இந்த மிஸ்ஸிங் நம்பருங்கிறது ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துட்டு இதில் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் என்ன நம்பர் வரும், இந்த மாதிரி கேட்குறதா மிஸ்ஸிங் நம்பர். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுங்கிறது ரயில்வேல ரொம்ப ரேராக கேட்பாங்க, 0 கொஷின் வரும், சில சமயம் 1 கொஷின் வரும். டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் இதுலேருந்து கொஷினுங்கிறது ரேராக கேட்பாங்க. டிக்ஷனரி அண்ட் லாஜிக் இதுலேருந்து ஒரு ரேராக கேட்பாங்க, சில சமயம் கொஷினே வராது, வந்தால் ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் வரும், நிறைய கொஷின் வராது. கவுண்டிங் ஃபிகர்லேருந்து ரேராக தான் கொஷின் கேட்பாங்க, டைஸ் அண்ட் கியூப்லேருந்து ரேராக தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரீசனிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். காரணம் என்னன்றது முன்னாடியே சொல்லிட்டோம், லிமிட்டட் டைம் போதும், ஈஸியாக உங்களால் எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ப்ராக்டிஸ்க்கு கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த ரீசனிங் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனா நம்ம இந்த ஆர்டரில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சீரீஸ் கம்ப்ளீஷனை முடிங்க,
அதுக்கப்புறம் அனாலஜி ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வென் டயகிராம் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சில எக்ஸாம். ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் கவர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் எதில் கேட்குறாங்களோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்து அதில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடிகிறப்போ கான்ஃபிடென்ட் ரொம்ப நல்லா பில்ட் ஆகும். இது ஃபர்தராக இருக்கக்கூடிய மேக்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசனிங் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப மெனக்கெட்டு டெய்லி 3 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்லாம் படிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிங்க. டெய்லி ஸ்டடி பிளானுங்கிறத நம்ம ஒரு 180 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டடி பிளானுங்கிறத நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப்கான லிங்கை ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த பிடிஎஃப்ல 180 டேஸ்மே நீங்கள் என்ன படிக்கணுன்றதை டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து அந்த ஷெட்யூலை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். ஒன்ஸ் நீங்கள் ரீசனிங் இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 டேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். ஒரு டாப்பிக்கே கம்ப்ளீட்டாகவே முடிச்சிடலாம். ரீசனிங்கோட வெயிட்டேஜுங்கிறது இதுதான். ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கலாம். அடுத்தது மேக்ஸு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வேல அட்வான்ஸ் மேக்ஸு அண்ட் அரித்மேட்டிக் மேக்ஸ்னு 2 மேக்ஸ் உண்டு. ஓகேவா? ஸோ இதில் ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் அரித்மேட்டிக் மேக்ஸில் இருந்தால் நிறைய கொஷின்றதை கேட்பாங்க. அட்வான்ஸ் மேக்ஸில் கொஷினோட கேட்குற நம்பர்ஸுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இதே இது எஸ்எஸ்சியை பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் இருந்தால் நிறைய கொஷின் வரும், அரித்மேட்டிக்கில் கம்மியான கொஷின் தான் வரும். அட்வான்ஸ்னா என்ன, அரித்மேட்டிக்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்கிறோம். ஜாமெண்ட்ரியிலேருந்து 2 கொஷின் கேட்பாங்க, சிம்பிளிஃபிகேஷனில் 3 கொஷின் கேட்பாங்க, ட்ரிக்னாமெண்ட்ரியில் 2 கொஷின் வந்து கேட்பாங்க. இந்த ட்ரிக்னாமெண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸுங்கிற அந்த டாப்பிக்குமே வரும். நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, ஒரு ட்ரீ இருக்குது, அது ப்ரோக் ஆகுது, இந்த மாதிரி கிரவுண்டை டச் பண்ணுது, ஸோ இதோட ஆங்கிள் என்ன, இதோட லென்த் என்ன, அந்த மாதிரி கேட்குறது தான் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 2 கொஷின் கேட்பாங்க. டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இதுலேருந்து 1லேருந்து 2 கொஷின்றதை கேட்பாங்க. ஓகேவா? ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் லாஸ்ட் இயரில் 1லேருந்து 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இதுலேயே பைப் அண்ட் சிஸ்டம்ங்கிற அந்த டாப்பிக்கும் வரும், ஒர்க் அண்ட் வேஜஸ்ங்கிற அந்த டாப்பிக்கும் வந்து வரும். ஓகேவா? அடுத்தது மென்சுரேஷன்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அல்ஜிப்ராலேருந்து 3 கொஷின் கேட்பாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அலிகேஷன் இதில் 1லேருந்து 2 கொஷின் கேட்பாங்க. பர்சன்டேஜ்லேருந்து 3 கொஷின் கேட்பாங்க. ஆவரேஜில் 0லேருந்து 1 கொஷின், ஏஜ்லேருந்து 1 கொஷின் இருக்கும். நம்பர் சிஸ்டத்தில் 1 கொஷின் கேட்பாங்க. இந்த 1 கொஸ்டினுங்கிறத பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டியிலேருந்து வரலாம், ஃபேக்டர்ஸ்லேருந்து வரலாம், ரிமைண்டர்லேருந்து வரலாம். ஸோ இதுலேருந்து 1 கொஷின் கேட்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்லேருந்து 2 கொஷின் கேட்பாங்க. எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல 1 கொஷின் கேட்பாங்க. ப்ராபபிலிட்டியிலேருந்து 1 கொஷின் வந்து கேட்பாங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் கேட்பாங்க. நம்பர் பேசிக்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் எது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, இந்த மாதிரியான கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இருக்கும். டேட்டா இன்டர்பிரேஷனில் 4 கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ அரித்மேட்டிக்னா என்ன, அட்வான்ஸ்னா என்னங்கிறத உங்களுக்கு தனியாக பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். அட்வான்ஸ் டாபிக்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி டாபிக், ட்ரிக்னாமெண்ட்ரி டாபிக், மென்சுரேஷன் டாபிக், அல்ஜிப்ரா டாபிக், நம்பர் சிஸ்டம் டாபிக், ப்ராபபிலிட்டி டாபிக். இந்த 6 டாபிக் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்லேருந்து கேட்பாங்க. மிச்சம் உள்ள எல்லா டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் டாபிக்னு சொல்லுவோம். அந்த அரித்மேட்டிக்ல இருந்தால் நம்பர் ஆஃப் கொஷின் கேட்கறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. 11ங்கிறது ஹையஸ்ட்டு, 11 கீழே தான் வரும். ஆனால் அரித்மேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா 19க்கும் அதிகமான கொஷின் வந்து கேட்பாங்க. அரித்மேட்டிக் தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசனிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரீசனிங் எல்லா டாப்பிக்கும் படிச்சுட்டு ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் அதுக்கப்புறமா மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸில் அரித்மேட்டிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த டாபிக், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிற டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷனுங்கிற டாபிக் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டைம் அண்ட் ஒர்க்கை கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டாபிக்ஸை கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் டேட்டா இன்டர்பிரேஷனுங்கிற இந்த டாபிக் கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு 7 டாப்பிக்கை குயிக்காக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் மேக்ஸில் எதெல்லாம் நிறைய நம்பர் ஆஃப் கொஷின் கேட்குறாங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா முடிங்க, அதுக்கப்புறம் மென்சுரேஷன் முடிங்க, ட்ரிக்னாமெட்ரி முடிங்க, ஜியோமெட்ரி முடிங்க. ஓகேவா? ஸோ இந்த 180 டேஸ் டெய்லி ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸ் எப்படி படிக்கணும் அதற்கான டெய்லி ஷெடியூலுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக மேக்ஸையுமே முடிச்சிருக்கலாம். ஏன் ரீசனிங் முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோன்னா, ரீசனிங்கை நீங்கள் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே முடிச்சிங்களா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்து நீங்கள் டெய்லி ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2 மந்த்து எந்த ஒரு பெரிய வரியும் இல்லாமல் பெரிய கஷ்டமும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக இந்த எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிக்கிட முடியும். நான் 2 மந்த் மேக்ஸ் படித்தா நான் இப்போ அடுத்த டாபிக் படிக்கிறேன்.
நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களோட எக்ஸாமுங்கிறது நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃப் மேலே தான் இருக்குது. உங்கள் கையில் சாலிடாக ஒரு 8 மந்த் இருக்குது. ஸோ இந்த 8 மந்த்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் 8 மந்த் இருக்குன்னா, ரயில்வே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏஎல்பி எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம், பேராமெடிக்கல் எக்ஸாம், டெக்னிக்கல் எக்ஸாம், இந்த 4 எக்ஸாம்ஸ்க்கான எக்ஸாம்ஸும் இன்னும் கண்டக்ட் பண்ணல. இதெல்லாம் முடிகிறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ரயில்வே என்டிபிசியவே கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட 8 மாதம் தாராளமாக இருக்குது. நீங்கள் எல்லா டாப்பிக்குமே நல்லா டைம் எடுத்து பொறுமையாக கவர் பண்ணிக்கிட்டாலும் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே சிலபஸை கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸை ரீசனிங் முடிச்சோன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு. அடுத்தது, எப்போ நீங்கள் மேக்ஸை முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா ஜென்ரல் அவேர்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரிங்கிறது 3 டாப்பிக்காக வரும். ஏன்ஷியன், மெடிவியல், மாடர்ன். அதாவது ஏன்ஷியன்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஐசேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டெல்லி சுல்தானத்து அந்த பீரியட் வரைக்கும் வரும். டெல்லி சுல்தானத்துலேருந்து இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது வரைக்கும் மிடிவியல் ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் பீரியடில் நடந்த அந்த சிப்பாய் ராயாட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதில் ஸ்டார்ட் ஆகி இண்டிபெண்டன்ஸ் முடிகிற வரைக்கும் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்பாங்க, மிடிவியலில் 2, மாடர்னில் 3 கொஸ்டின்றதை கேட்பாங்க. நிறைய இம்பார்ட்டன்ஸுங்கிறது ஹிஸ்ட்ரிக்கு தான். ஸோ நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்த இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு 3 கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. அடுத்தது ஜியோகிராஃபிலேருந்து 5லேருந்து 6 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை முடிச்சுட்டு பாலிட்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜியோகிராஃபியை டச் பண்ணணும். ஏன்னா இந்த 2 டாப்பிக்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் சோர்சஸ் தான், லிமிட்டட் டாபிக் தான், ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிச்சிடலாம். ஆனால் இந்தியன் ஜியோகிராஃபிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய மெமரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், படிக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் முதல்ல இந்த 2 டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜியோகிராஃபியை டச் பண்ணணும். அதுக்கடுத்து அதிக இம்பார்ட்டன்ட்ங்கிறது எக்கானமி டாபிக்ஸு. நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ங்கிறது பார்த்தீங்கன்னா பேங்கிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பேங்கிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுலேருந்து 1லேருந்து 2 கொஸ்டின் ஆகுது கம்பல்சரி கேட்பாங்க பேங்கிங் சிஸ்டத்தை பற்றி. ஸோ 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபிசிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க, பயாலஜிலேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஆவரேஜாக எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து என்னென்ன டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்கன்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட்டோட ஸ்கீமு, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு, கம்ப்யூட்டர் கேட்பாங்க, டெம்பிள் ஃபெஸ்டிவலு, மவுண்டன் பவர் ஸ்டேஷனு, புக்கு ஆத்தரு, அவார்ட்ஸு, டான்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்டு, டே அண்ட் தீமு, பவர் பிளான்ட்டு, மைனு, இன்ஸ்டியூஷன். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸு. இந்த டாப்பிக்லேருந்து 5 கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர்லேருந்து கட்டாயமாக கொஸ்டின் கேட்பாங்க. கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்மை பற்றி கேட்பாங்க. இல்லைனா கம்ப்யூட்டரில் இந்த சைபர் அட்டாக் நடக்கல அதோடைய நேம் என்னன்றதை கேட்பாங்க. இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் இருக்கும். ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப பெரிய டாபிக். ஏன்னா ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க, இந்த இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க மாட்டாங்கன்றது கிடையாது. இப்போ 2024க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்களா, எக்ஸாமுங்கிறது 2025 தான் நடக்க போகுது. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் 2022 இருந்தும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ஃபைனலாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுங்கிறது இந்த டாபிக் தான். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் எக்கானமி, தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்றதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர். ஏன்னா கம்ப்யூட்டரில் லிமிட்டட் சோர்ஸ் தான், சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம். ஸோ தென் ஸ்டாட்டிக் ஜிகே கவர் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக படிச்சது ரெகுலராக ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போது பெஸ்ட்டு புக்ஸ் என்னன்றதை பார்த்துலாம். ஸோ நீங்கள் புக்ஸை ஃபாலோ பண்ணியும் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். கோச்சிங் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுன்றது கிடையாது. இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. 8 மாதம் டைம் இருக்குது. நீங்கள் நல்ல புக்ஸை வாங்கி ரெகுலராக செல்ஃப் ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். பெஸ்ட்டு புக்குங்கிறது மேக்ஸுக்கு RS அகர்வாலோட புக்கு. இந்த புக்கில் இந்த எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்பாங்க. பேசிக்ஸு, கான்செப்ட் எல்லாமே இருக்கும். இந்த புக்கை வாங்கி நீங்கள் சிலபஸை கவர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோடைய PDF-ஐ ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரீசனிங்க்கு RS அகர்வாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு லூசன் புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு புக்ஸுங்கிறது இது. நீங்கள் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூஷன்லையும் ஜாயின் பண்ண போகிறதில்ல, நான் வெறும் புக்கை வச்சு தான் படிக்க போகிறேன்றவங்க இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா நான் புக் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புக்கு வாங்க வேண்டாம். உங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் என்ன நோட்ஸை ரெஃபர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் புக்ஸும் வாங்கல, கோச்சிங் இன்ஸ்டியூஷன் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், நீங்கள் நம்மளுடைய இந்த பிரம்மாஸ்திரா பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் RRB NTPC எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா RRB NTPC எக்ஸாமுடைய ஃபோல்டர்ஸ் இருக்கும்.
இதுல ரீசனிங், மேத்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல என்னென்ன டாபிக் நீங்க கவர் பண்ணணுங்கிறத கம்ப்ளீட்டா சிலபஸ் இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணிருப்போம். ஒரு சில டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டா இருக்கும், அதை நம்ம இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதையுமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்குமெண்ட் டாபிக்ங்கிறத பாத்தீங்கன்னா நிறைய லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, அதை இன்க்ளூட் பண்ணி ரெடி பண்ணி அகைன் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? மேத்ஸ்ல எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணி இருக்கும். ஒரு சில டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் பேட்டர்ன், இப்போ ரீசெண்டா முடிஞ்ச எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அதையுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ரீசெண்டாக முடிஞ்ச எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும், லேட்டஸ்ட் கான்செப்டையும் சேர்த்து படிக்கிறப்போ. ஸோ நீங்கள் எந்த கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணலான்றப்போ நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கண்டென்ட்டுங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு சிலபஸை இது ஒரு இடத்துல நீங்கள் கவர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் எடுத்திங்கன்னா ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்னலாம் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் ஜாயின் பண்ணி ரீசனிங் முடிச்சுட்டு மேத்ஸ் முடிச்சுட்டு டேரெக்டாக ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது வந்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 20 வீடியோ இருக்கும், அந்த 20 வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும், கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரிங்கிறது கவர் ஆயிரும். ஸோ மேத்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேத்ஸில் பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா பர்சன்டேஜ் பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா கான்செப்ட் டைப்புமே டீச் பண்ணியிருப்போம். ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு இது மட்டுமே போதுமானதான். ஸோ கம்ப்ளீட்டாக சிலபஸை கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி சிலபஸை கவர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆஃப்லைன் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க தர நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நான் புக்ஸை வச்சு படிக்கிறது நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னா இந்த புக்ஸை வாங்கி செல்ஃப் ஸ்டடியாக டிசிப்ளினாக டெய்லி ஒரு பிளான் போட்டு படிங்க, நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பற்றி பார்த்துலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ங்கிறது இது 2019க்கான ஆர்ஆர்பி என்டிபிசியோடைய கட் ஆஃப் தான் நாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது CPT 1, அதாவது ஸ்டேஜ் 1க்கான கட் ஆஃப். அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளோ கட் ஆஃப்? பே லெவல் 6க்கு. பே லெவல் 6னா உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டரு, கூட்ஸ் கார்டு, இந்த கமர்ஷியல் கிளர்க் வரும். கரெக்டா? எஸ், கமர்ஷியல் கிளர்க் இதெல்லாமே பே லெவல் 6. இதுக்கு ஸ்டேஜ் 1க்கான கட் ஆஃப் இது வச்சிருக்காங்க. ஸ்டேஜ் 5க்கான, அதாவது இந்த பே லெவல் 5க்கான கட் ஆஃப்ங்கிறது இது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2019ல் இந்த பே லெவல் 5 and 6 ரெண்டுத்துக்கும் சேர்த்து வேகன்சிங்கிறது 1771 சென்னைக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2024ல் சென்னைக்கு இந்த 2 பே லெவலோட இந்த போஸ்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வேகன்சிங்கிறது 436 வேகன்சி தான். லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணுறப்போ வேகன்சிங்கிறது 4 டைம் கம்மியான வேகன்சி தான் இந்த டைம் வந்திருக்கு. இது ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு நாம் பிலீவ் பண்ணுறோம். கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா இது ரொம்பவே கம்மியான வேகன்சி. ஸோ இப்போ 436 வேகன்சிங்கிறப்போ இந்த கட் ஆஃப் தான் ரிட்டர்ன் வருமானு கேட்டிங்கன்னா வராது, இதை விட அதிகமாக தான் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட டைம் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட 8 மந்த்துக்கும் அதிகமாக டைம் இருக்குது. நீங்கள் கம்மியான வேகன்சி தான், கட் ஆஃப் நிச்சயமாக அதிகமாக வரும்ன்றது உங்களுக்கு இப்போவே நாம் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் செய்ய வேண்டியது 8 மாதம் டைமில் நல்ல சின்சியராக படிச்சிங்கன்னா 8 மாதங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான டைமு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த 8 மாதத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான வேகன்சியில் நிறையா ஹை கட் ஆஃப் வைக்கும் போது உங்களால் கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன், நெக்ஸ்ட் இயர்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாது. நான் லாஸ்ட் 6 மந்த்து 4 மந்த்து 3 மந்த் ஸ்ட்ராட்டஜி வீடியோ நிறைய யூடியூப் சேனலில் வரும், அதை நான் பார்த்து படிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களால் எக்ஸாம்ஸில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாது. கட் ஆஃப் உங்களுக்கு ஒரு 18 வைக்கிறாங்க வச்சுக்கோமே, நீங்கள் 60ல் இருப்பீங்க. அதே இது இப்போதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 8 மந்த் டைம் இருக்குது, கட் ஆஃப் 80 வச்சாங்கன்னா நீங்கள் 90+ எடுக்கிறதுக்கு உங்கள் ஹார்ட் ஒர்க்கு இங்கே உங்களால் போட முடியும். ஏன்னா ரீசனிங் 8 டைம் இருக்குது, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம், மேக்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம், நிறைய ரிவைஸ் பண்ணலாம், இந்த ரெண்டுத்துலையுமே ஸ்ட்ராங் ஆகலாம். இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் வருதுன்றதை பாருங்கள். இது ரெண்டுமே சேர்த்து 60 வெயிட்டேஜ் வருது. அண்ட் இது 40 மார்க் நீங்கள் எடுக்கணும். இந்த 40 மார்க் எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா இது லிமிடெட் டைமில் கவர் பண்ணிடலாம், ரீசனிங்கும் லிமிடெட் டைமில் கவர் பண்ணிடலாம். லிமிடெட் டைம்னா என்ன, இதை 15லேருந்து 20 நாளில் கவர் பண்ணிடலாம். இது ஒரு 60 டேஸில் தாராளமாக மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ ஒரு 80 டேஸுங்கிற பட்சத்தில் ஒரு 3 மந்த்தில் முடிச்சிடலாமா? மிச்சம் 5 மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது, ஜென்ரலுக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணுறப்போ எல்லா ஏரியாவில் உள்ளதையும் உங்களால் கவர் பண்ணிக்கிற முடியும். நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் படிப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் படிக்க உங்களுக்கு டைம் இருக்குங்கிறப்போ 40ல் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், கட் ஆஃபை கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். டியர் ஸ்டேஜ் 1 சிலபஸ் என்னவோ அதே தான் ஸ்டேஜ் 2க்கும். ஸ்டேஜ் 1லேயே 90+ இருக்குன்னா ஸ்டேஜ் 2ல் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? ஸோ உங்களுக்கு அப்போவே ஸ்டேஜ் 1 டைம்லேயே நீங்கள் ஸ்டேஜ் 2க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆயிரும். ஸ்டேஜ் 2ல் அந்த ஒரு 2-3 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் மேக்குமே பண்ணி டாப் ரேங்கோட தமிழ்நாட்டில் ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ண முடியும் கம்மியான வேகன்சியில். அதனால் இப்போதுலேருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே நம்மளோட கோர்ஸில் சாட்டுங்கிற செக்ஷன் இருக்கும், அந்த சாட்டுங்கிற செக்ஷன் உங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில்ன்ற ஒரு ஷேர் பண்ணியிருக்கோம், அந்த மெயிலையும் உங்களோட டவுட் வந்து நீங்கள் கேட்டுக்கிட முடியும். ஓகேவா? ஸோ தான் ப்ரீவியஸ்
இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எப்படி படிக்கணுங்கிற 8 மந்த்துக்கான டீடைல்டு ஸ்டடி பிளானு ப்ளஸ் ஸ்டடி பிளான் பிடிஎஃப் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையுங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு பேசிக்காக இப்போ தான் NTPC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு நம்புகிறோம். இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்லையுமே மெயிலையும் உங்களோட டவுட்டை கேளுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.